குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற திருக்குறளோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். பார்ட் 18. இதுக்கு முன்னாடி 17 வீடியோஸ் போட்டாச்சு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. இது வந்து 18th வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு குறள் பார்க்கலாம். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிருப்பவர்க்கு புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவமிருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும். அதாவது சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோர்க்கிருப்பவர்க்கு புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவமிருப்பவரை துன்பம் வருத்த வருத்த ஞானம் வளரும். எப்படி ஒரு தங்கத்தை வந்து நம்ம சுட வந்து அது ஜொலிச்சிக்குதோ அதே மாதிரி தவம் இருக்கிறவங்க வந்து அவங்கள வருத்த அவங்களுக்கு வந்து ஞானம் வளரும்னு சொல்கிறாங்க. The hotter glows the fining fire, the gold the brighter shines. The pain of penitence like fire, the soul of man refines. So just as gold is purified as heated in the fire, will those shine who have endured the burning of pain in frequent asters. அதாவது நம்ம தங்கத்தை கொதிக்க வைக்க தான் அது ஜொலிரும். அதே மாதிரி தவம் இருந்து நம்ம அதில் வருத்த தான் நமக்கான ஞானம் கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோர்க்கிருப்பவர்க்கு புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வளரும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். நிலையாமை, இன்ஸ்டெபிலிட்டி. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யாப்படும். நாச்சற்று விக்குள் மேல், அதான் நாக்கடைத்து, விக்குள் மேல்னா விக்கல் வந்து, வாராமுயன் உயிர்க்கு இறுதி வரும் முன், நல்வினை மேற்சென்று செய்யப்படும், நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். நம்ம நாக்கடைச்சு விக்கல் வந்து உயிர் போகிறதுக்கு முன்னாடி நல்ல செயல்களை வந்து நம்ம செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. பிஃபோர் த டங்க் லை பவர்லெஸ் மிட் த கேஸ்ப் ஆஃப் கிரக்லிங் பிரெத் arouse thyself and do good deeds beyond the power of death. ஸோ நமக்கு சாவறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? பிஃபோர் த டங்க் லை பவர்லெஸ் மிட் த கேஸ்ப் ஆஃப் gurgling breath arouse thyself and do good deeds beyond the power of death. Let virtuous deeds be done quickly before the hiccup comes making the tongue silent. நமக்கு வந்துட்டு நம்ம டெத்து வரத்துக்கு முன்னாடி we must do all the virtuous deeds that we can do, that too very quickly. Once we have closed our mouths, our tongues, and once we have started for hiccups, then இந்த இறந்து போகிறவங்க லாஸ்ட் மினிட்ல they'll have a rising hiccup and they'll die. Making the tongue silent. all தான். ஸோ இன்ஸ்டெபிலிட்டி. பெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஸோ பெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ற நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம். நிலையாமை நமக்கு தெரியும். சேஞ்ச் இஸ் அ பெர்மனன்ட், சேஞ்ச் இஸ் வேர்ல்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு நல்ல ஃப்ரேஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, எப்பயுமே சேஞ்ச் மட்டும்தான் பெர்மனண்ட்டாக இருக்கும், மற்றது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சேஞ்சுங்கிற வேர்டு மட்டும்தான். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ற நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம். Existing yesterday, today to nothing hurled. Such greatness owns this transitory world. This world possesses the greatness that one who yesterday was is not today. So நேற்று இருந்தவர் existing yesterday நேற்று இருந்தார், today he is no more, today to nothing hurled. Such greatness owns, அந்த மாதிரி ஒரு greatness வந்து this transitory world, சேஞ்ச் ஆகிட்டு இருக்க வேர்ல்டை வந்து நமக்கு பார்க்க முடியுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெக்ஸ்ட் குறள் 4. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அள்ள பல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவர்கள். கருதுப கோடியும் அள்ள பல, என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் அதிகம். Who know not if their happy life shall last a day, in fancies infinite beguile the hours away. Innumerable are the thoughts which occupy the mind of unwise who know not that they shall live another moment. அதாவது people who are unwise, people who are ignorant will not even know how many hours or how much they'll live, but they'll plan for so many things which they don't do. அதான் சொல்கிறாங்க. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அள்ள பல. என்ன ஒரு பொழுது வாழுமா அப்படின்னு தெரியாதவங்க கோடி எண்ணங்கள் வச்சுருப்பாங்களாமா. ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடி அல்ல இன்னும் அதிகம். Who know not if their happy life shall last a day,
In fancies infinite beguile the hours away. Innumerable are the thoughts which occupy the mind of the unwise, who know not that they shall live another moment. So people who doesn't have the capability of desiring what is going to be done today will not know what to do tomorrow. They'll have but crores of thoughts running in their mind. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குறள் பார்க்கலாம். 5 வந்து பார்த்திங்கன்னா துறவு, ரெனன்சியேஷன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழன். ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் அவர்கள் துன்பம் அடைவதில்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழன். From whatever man gets free, from that no more of pain hath he. Whatever thing a man has renounced, by that thing he cannot suffer pain. So whatever, if you decide that this is going to cause me some suffering, so I'm going to let it go by the way. So let it go. It will not cause you trouble in any of this time. This kural is applicable for anything and everything, I think. எல்லா விஷயத்துக்கும் இது applicable ஆகும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அப்படி தானே? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அது போகுது அப்படின்னு அதோட வழியிலே விட்டுட்டோம்னா நம்ம அதனால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வரப்போதில்லை. இது லைஃப்பில் நம்ம எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருள்களால் அவர்கள் துன்பம் அடைவதில்லை. நெக்ஸ்ட் குறள் பார்க்கலாம். 6 பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எத்தனை பற்று இருக்குது பாருங்கள். மொத்தம் 8 வார்த்தை இருக்குது. 8 வார்த்தையில் 7 பற்று இருக்குது. பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். Cling thou to that which he to whom not clings hath bid thee cling to that bond to get thee free from every clinging thing. Desire the desire of him who is without desire. In order to renounce desire that desire. அடேங்கப்பா, இட் இஸ் நத்திங். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் மேலே ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து நீங்கள் துறக்கணும். அப்படி துரத்திங்கன்னா அந்த உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ அந்த ஆசையை துறக்கிறதே உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. So cling thou to that which he to whom not clings has bid thee cling. Cling to that bond to get them free from every clinging thing. நல்லா இருக்குல்ல இந்த குறள். 7th குறள். அவா அறுத்தல், எக்ஸ்டிர்பேஷன் ஆஃப் டிசைர். அவா அறுத்தல் நம்ம ஆசையெல்லாம் துறக்கிறது. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையரா தீண்டும், பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடைவிடாமல் வரும். எப்போ வந்து நமக்கு இன்பம் இடைவிடாமல் வரும் அப்படின்னா பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போயிடணும். When dies away desire, that woes of woes, even here the soul unceasing rapture knows. So if your desire dies, woes of woes also will go away. Only happiness will be around you. Even while in this body, joy will never depart. Desire, that sorrow of sorrows has been destroyed. If desire has been destroyed, this joy will never depart from your body or from your soul. அதான் சொல்கிறாங்க. ஸோ இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெருந்துன்பம் துளைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். ஸோ அதுதான் இந்த குறள். 8th ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பெறா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவா நீப்பின், ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத ஆசையை விட்டு ஒழிந்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். Drive from thy soul desire insatiate. Straight away is gained the moveless blissful state. The removal of desire, whose nature it is never to be satisfied, will immediately confer a nature that can never be changed. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிசைர் இருக்குது. அந்த டிசைரை வந்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் whose nature it is never to be satisfied will immediately confer a nature that can never be changed. செய்ய முடியாத ஆசையை விட்டுட்டு செய்ய முடிய விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஆசைப்பட்டால் நமக்கு இன்பம் எப்பயுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. அரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பெறா இயற்கை தரும். ஸோ ட்ரைவ் அவே ஃப்ரம் த டிசைர் விச் யூ கேன் நாட் டூ. உங்களால் முடியாத விஷயத்துக்கு ஆசையே படாதீங்க. என்ன முடியுமோ அதுக்கான, இப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதெல்லாம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுற கோல்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த உலகத்தில் இப்போதைக்கு எந்த அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 9th வழியறிதல், த நாலேஜ் ஆஃப் பவர்.
வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழியும் அப்படின்னா செயலின் வலிமை, தன் வழினா தன்னுடைய வலிமை, மாற்றான் வழினா எதிரியின் வலிமை, துணை வழினா துணையாளர் வலிமை. இதெல்லாம் சீர்தூக்கி செயல்படணும். இதெல்லாம் சரியாக நம்ம எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். The force the strife demands, the force he wants, the force of friends, they should be way ere to the war he goes. So if he is going to war, then you must understand this. What is the deed that he is going to do? What is the strength of him? What is the strength of his foe? And what is the strength of his comrades? இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் he has to go. Let one weigh will the strength of the deed, his own strength, the strength of his enemy and the strength of the allies, and then let him act. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். நல்ல குறள். 10வது குறள் பார்க்கலாம். அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். மற்றவருடன் ஒத்துப்போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை பெருமையாக நினைப்பவன் விரைவில் கெடுவான். மற்றவங்களோட அமைந்தாங் கொழுகான் மற்றவரோட ஒத்து போகாதவன், அளவறியான் தன் வலிமை அறியாதவன், தன்னை வியந்தான் தன்னை பெருமையாக நினைப்பவன். இந்த 3மே விரைவில் கெடுவான். இந்த 3மே இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செத்து போயிடுவான், இல்லை கெட்டு போயிடுவான். 2 ஹூ நாட் அக்ரீஸ் வித் தோஸ் அரவுண்ட், மற்றவங்க சுற்றி இருக்கவங்க சொல்கிறத ஒத்துக்காதவன். நோ மாடரேஷன் நோட்ஸ், தன்னோட வலிமையும் தெரியாதவன். இன் செல்ஃப் அப்ளாஸ், தன்னையே ப்ரைஸ் பண்ணிக்கிறவன். ஸ்விஃப்ட் டு ரூயின் கோஸ், சீக்கிரமாக கெட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. ஹி வில் குவிக்லி பெரிஷ் who ignorant of his own resource flatters himself of his greatness and does not live in peace with his neighbors. He is not having peace, he flatters himself and he doesn't know his strength. இதெல்லாம் இருந்துச்சுன்னா he will just perish himself very quickly. அமைந்தான் கெழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.